அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் 2022 பேப்பர் 2 இந்த எக்ஸாம் நடந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 12/2/2023 பேட்ச் வந்து 4 மார்னிங் பேட்ச்சு மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் வித் சொல்யூஷன். இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 14 to 15 கொஷின்ஸ் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து போட்டிருக்கோம். அந்த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் பார்க்க போகிற கேள்வி வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ட்வின் ப்ரைம்ஸ்னால் என்ன அப்படின்றது தான். ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வித் எ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2. 2 ப்ரைம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு டெஃபினேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 prime numbers are called twin primes. அதாவது ஒரு 2 ப்ரைம் நம்பரை வந்து எப்போ வந்து நம்ம ட்வின் ப்ரைம்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் தேர் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி ஒன் காம்போசிட் நம்பர் பிட்வீன் தெம். அதாவது 2 நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற டெஃபினேஷன். ரெண்டுமே வந்து ட்வின் ப்ரைம்ஸ்க்கான டெஃபினேஷன் தான். டிஃப்ரெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வித் டிஃப்ரென்ஸ் 2. 2 ப்ரைம் நம்பர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேரு அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 43, 53 இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். அதனால் அது கிடையாது. இப்போ நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து டிஃப்ரென்ஸ் 2 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கட்டாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் இதனுடைய டிஃப்ரென்ஸும் 2 இருக்காது. அதே போல் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11, 13. அதே போல் இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 2 தான் இருக்கும். இவங்க கீழே சொல்லியிருக்க டெஃபினேஷன் என்னென்னா 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ட்வின் ப்ரைம்ஸாக இருக்குன்னா அது இடையில வந்து ஒரே ஒரு வந்து காம்போசிட் நம்பர் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் இடையில இருக்கிற ஒரே ஒரு காம்போசிட் நம்பர் வந்து 12 மட்டும்தான். அப்போ இதுதான் வந்து என்ன ட்வின் ப்ரைம்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது இடையிலேயே வந்து 2 நம்பர் இருக்கும் 3, 4 அப்படின்லாம். அதே போல் டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 இருக்காது. அதே போல் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்காது. அதே போல் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கேள்வியில வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது நாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அவசரத்தில் வந்து படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எது வந்து சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு அவசரமாக டிக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் கேள்வியை வந்து நம்ம கரெக்டாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாட் த சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு. ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பித்தாகரஸ் தேற்றம் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இந்த கொடுத்துருக்கிற வந்து சைட்ஸில் வந்து எது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அதே போல் ஒவ்வொரு வேல்யூஸாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டே வரும்போது ஏசி வந்து நம்ம 13 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே போல் வந்து 12, 5 அப்படின்றது ஏபி பிசின்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து 169 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது 144 நாட் ஈக்குவல் டு 117 அப்படின்னு வந்துருக்கு. அப்போது இந்த சைட்ஸ் வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா வந்து 288 ஈக்குவல் டு 288 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா 841 ஈக்குவல் டு 841 இதெல்லாமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுக்கான பித்தாகரஸ் தேற்றம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அப்போ எது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. அப்போ இந்த பின்ற ஆன்சர் தான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேட்போம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எ சிஸ்டர் ஆஃப் எ பாய் இஸ் 5 times as old as the boy.
After 4 years, she will be 3 times as old as the boy. What are their present ages? இது மாதிரி ஏஜஸ் கேள்வியை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து படிக்கிறத விட உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனில் படிச்சிங்கன்னா இன்னும் தெளிவாகவே புரியும். பட் இருந்தாலும் இங்கிலீஷில் என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். சிஸ்டர் ஆஃப் எ பாய், ஒரு பையனுடைய தங்கச்சியோ அது வந்து விஷயத்தை வந்து நமக்கு படிக்கும்போது தான் தெரியும். அதனால் நம்ம பொதுவாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, எ பாய் ஆஃப் எ சிஸ்டர் ஆஃப் எ பாய் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஒரு பையனோட ஒரு சிஸ்டரு, அவங்களுடைய ஏஜ் என்ன இருக்குன்னா 5 times as old as the boy. அப்படின்னா என்ன மீனிங், அந்த பையனை விட அவங்க சிஸ்டருடைய ஏஜ் வந்து 5 times வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 4 years, அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம், ஷீ வில் பி, அவருடைய வயசு என்ன அப்படின்னா 3 times as old as the boy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சிஸ்டருடைய வயசானது வந்து அந்த பையனுடைய 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். பாயோடைய ஏஜ், அதாவது பையனுடைய வயது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிஸ்டரோடைய ஏஜ் வந்து 5x வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லைனில் சொல்லியிருக்கிற விஷயம் அதுதான். அந்த பையனோட அவங்க சிஸ்டரோடைய ஏஜ் வந்து 5 மடங்கு, அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதுதான் 5x. இப்போ இது ப்ரெசன்ட் ஏஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஃப்டர் 4 yearsன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆஃப்டர் 4 years என்ன நடக்கும் அப்படின்னா, ஷீ வில் பி 3 times as old as the boy. அந்த பையன் வயசில் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கும். யாருடைய வயசு? அந்த சிஸ்டருடைய வயசு. ஸோ அந்த பையனுடைய வயசு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்ன வரும்னா x + 4ன்னு வரும். அதே போல் சிஸ்டருடைய ஏஜ் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 5x + 4. இப்போ அந்த சொன்ன விஷயம் அப்படின்னா, அந்த சிஸ்டருடைய வயசானது அந்த பையன் வயது போல் ஒரு 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 times அதிகம். அப்போ அந்த பையன் வயசு வந்து 3 மடங்கு எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த சிஸ்டருடைய வயசுக்கு. அதனால் 3x + 4 = 5x + 4. அதுக்கப்புறம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். 3x + 12ன்னு போட போகிறோம், 5x + 4ன்னு போட போகிறோம். அப்புறம் 5x - 3x அப்படின்போது 2x, 12 - 4 அப்படின்னும்போது 8. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x = 4. அதாவது அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம், 5xன்னு எடுத்திருப்போம். அப்போது பாயோடைய ஏஜ் வந்து 4, சிஸ்டருடைய ஏஜ் வந்து 5x அப்படிங்கும்போது 5 × 4 = 20. ஸோ 4, 20 தான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏல இல்லை, ஆப்ஷன் பியில் இல்லை, ஆப்ஷன் சியில் தான் 4, 20 இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியும் தவறு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு எளிமையான கேள்வி தான். த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் எ சாம்பிள் ஸ்பேஸ் when 3 dice are rolled. அதாவது ஒரு 3 dice வந்து நம்ம ரோல் பண்ணும்போது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன வரும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸு. 2 dice அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதே வந்து 6 square அப்படின்னு போட்டுப்போம். 3 dice அப்படின்னா 6 cube அப்படின்னு போடுவோம். இப்போ 6 cube அப்படின்னு போடும்பொழுது 216. இந்த 216 ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கும். இதுதான் கரெக்டான கேள்வி. ஸோ அப்போ 3 dice அப்படின்னும் போது ஒரு டை அப்படின்னா 6, அதே போல் 2 dice அப்படின்போது 6 square அப்படின்னா 36 வரும். அதே போல் 3 dice அப்படின்னா 216 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து வாட் இஸ் த 16th ஃபிபோனாக்கி சீரீஸ்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிபோனாக்கி சீரீஸ்னால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது வந்து அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து அந்த nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது இதுவும் ஒரு ஃபார்முலா தான். பட் இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இதில் போடணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் இதில் வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் ஸ்டார்டிங் மதிப்பு வந்து 0, f0ன்றது 0, f1 = 1. நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 0, 1 அப்படின்னு போட்டு அடுத்தடுத்த எண்ணை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். 0, 1 ஆட் பண்ணால் 1, அடுத்து 2, 3, அடுத்து இது 2 ஆட் பண்ணும்போது 5, இது 2 ஆட் பண்ணும்போது 8, அடுத்து அப்படியே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 13. இதை அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு 16th டேர்மாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 987 தான் வரும். இது ஒரு ஈஸியான கணக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. 16th டேர்ம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும்.
இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது அதே மெத்தட் தான் நம்மளுக்கு வரும். இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா √5 இருக்குது, கீழே √5 இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டே போகும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபிபோனாக்கி சீரிஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0, அடுத்த வேல்யூ வந்து 0. இது வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3, இது ரெண்டும் ஆட் பண்ணும்பொழுது 5, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 8, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 13, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 21 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து 16th டேர்ம் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 987 அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது நீங்கள் நிறைய வந்து பேங்க் எக்ஸாம் சரி இல்லை டெட்டு டிஎன்பிசி எங்கே மாதிரி நீங்கள் பார்த்தாலும் மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. சரி, அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இயர் 2100 வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு அப்டெயின் 53 சண்டேஸ். இப்போ 2100 வந்து 53 சண்டேஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி 53 சண்டேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த ஒன்று நோட் பண்ணணும். கொடுத்துருக்கிற இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்ட்டு. லீப் இயர் நான் லீப் இயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லீப் இயர் அப்படின்னா உங்களுக்கு சரி, நான் லீப் இயர் அப்படின்றது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் லீப் இயர் அப்படின்னும் போது 365 டேஸ் மட்டும்தான் வரும் நான் லீப் இயர். லீப் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 366 டேஸ் வரும். ஏன் அப்படின்னா அந்த பிப்ரவரியில் வந்து ஒரு நாள் வந்து சேரும், அதனால் வந்து உங்களுக்கு வரும். அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிளாக இருக்குது. கொடுத்துருக்கிற இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துடுச்சுன்னா அது வந்து லீப் இயர். இல்லை அப்படின்னா அது வந்து அது நான் லீப் இயர். சரி, நான் லீப் இயரை வச்சு நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லீப் இயர் அப்படின்னா 365 டேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரங்கள் இருக்குன்னா 52 வீக்ஸ், அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ கட்டாயம் வந்து 52 வாரம் இருக்குன்னா கண்டிப்பாக 52 சண்டேஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. கட்டாயம் 52 சண்டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வாரத்துக்கு 7 நாள், அந்த 7 நாளில் ஒரே ஒரு சண்டே தான் வரும். அப்போ 52 வாரம் அப்படின்னும் போது 52 சண்டேஸ் தான் வரும். சரி, ஓகே. 52 வீக்ஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம சொல்லியிருக்குது 52 வீக்ஸ் இன்ட்டு 7 டேஸ் போடும்போது 364 டேஸ், அதாவது 364 டேஸ் வந்து வந்துடுச்சு. மீதி ஒரு நாள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. மீதி ஒரு நாள் அப்படின்றது அது சண்டேவாக இருக்கலாம், மண்டேவாக இருக்கலாம், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த 7 ஆப்ஷன்ஸில் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 52 வீக்ஸில் வந்து 52 சண்டேஸ் இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம். அப்போ 364 டேஸ் வந்து நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணிட்டோம். மீதி அந்த ஒரு நாள்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா எது வேணாலும் இருக்கலாம். அவுட் ஆஃப் தீஸ் டோட்டல் 7 அவுட்கம்ஸ், இந்த வந்து மீதி இருக்கிற 7 அவுட்கம்ஸில் த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆர் 1. மீதி இருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 தான். அதாவது இந்த 7 நாட்களில் வந்து ஏதோ ஒன்று தான் நம்மளுக்கு வந்து என்னவா அமையும், சண்டேவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 52 வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற ஒரு நாளுக்கு எது சண்டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஏன்னா சண்டேன்றது இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி அப்படி என்னென்னா ஆப்ஷன் வந்து 7ல் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் ஹென்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ்ன்றது 1/7 தான். இது வந்து என்ன அப்படின்னா நான் லீப் இயருக்கு வந்து கண்டுபிடிச்சது. அதே லீப் இயர் அப்படின்னும் போது லீப் இயர் ஆஸ் 366 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து லீப் இயர் அப்படின்னா ஒரு நாள் சேர்ந்து வரும். நான் லீப் இயர் அப்படின்னும் போது 365 மட்டும்தான் வரும். இப்போ சேம் அதே நம்ம மேலே என்ன மெத்தட் பார்த்தோமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 52 வீக்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு 52 சண்டேஸ் வந்து கிடச்சிரும். இங்கே வந்து மீதி வந்து 2 டேஸ் வந்து கிடைக்குது. அங்கே வந்து ரிமைனிங் வந்து ஒரே ஒரு நாள் இருந்திருக்கும், அதனால் வந்து 1/7 போட்டிருப்போம். இங்கே வந்து மீதி வந்து 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளில் வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸாக வர்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே ஆர் சண்டே. இப்போ இந்த ஆப்ஷன் நான் எழுதியிருக்குது என்ன அப்படின்னா மீதி இருக்கிற 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வரலாம் வாய்ப்பு, சண்டே வரலாம் அல்லது மண்டே வரலாம் அல்லது டியூஸ்டே வரலாம் அல்லது டியூஸ்டே, வெனஸ்டே வரலாம் அல்லது வெனஸ்டே, தேர்ஸ்டே. இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 7 ஆப்ஷன் இருக்குது. 7 ஆப்ஷனில் நம்மளுக்கு சண்டே வர ஆப்ஷன் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு தேவை. அப்படி என்னன்னு பார்க்கும்போது சண்டே,
மண்டே. இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சண்டே வர்றதுக்கு. அதே போல் சாட்டர்டே சண்டே, இது 2 தான் வாய்ப்பு இருக்குது. மீதி எதுலேயுமே கிடையாது. அப்போ டோட்டலாக வந்து பாசிபிள் வந்து 7 அவுட்கம்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் அந்த சண்டேன்ற விஷயமே வருது. அதனால் 2/7. அவுட் ஆஃப் தீஸ் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆறு சண்டே, மண்டே, சாட்டர்டே, சண்டே. இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் 2/7. நெக்ஸ்ட், இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து 1/7 இருக்கும். அது வந்து என்னென்னா கொடுத்துருக்கிற வருடம் வந்து நான் லீப் இயராக இருந்தால் 1/7 அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் இது வந்து கொடுத்துருக்கிற வருடம் வந்து ஒரு லீப் இயர் அப்படின்றதுனால 2/7 தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் தவறு, இதுவும் தவறு. அடுத்து, வாட் இஸ் 15% ஆஃப் 30% ஆஃப் 20,000? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு. இதை சிம்பிளாக அப்படியே நம்ம இந்த மாதிரி போட்டுற முடியும். 15% ஆஃப் 30% ஆஃப் 20,000 ஈக்குவல் டு 15/100. அதாவது 15%ன்றது 15/100, 30%ன்றது 30/100 இன்ட்டு 20,000 அப்படின்னு போட்டுடலாம். இந்த 100 இதுவும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே போல் மேலே எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட்டு பண்ணும்பொழுது 900 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 900 தான் ஃபைனல் ஆன்சர். 900 அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது 9000 போட்டிருப்பாங்க. நம்ம அவசரத்தில் மார்க் பண்ணிவிட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். அடுத்து, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் whose length is 24 cm and diagonal 26 cm. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா இந்த வடிவத்தில் தான் இருக்கும். ABCDன்னு மார்க் பண்ணியாச்சு. அதே போல் லென்த் அப்படின்னும்பொழுது இந்த கீழே இருக்குல்ல, இதுதான் லென்த்து 24 cm. பிரெத்து என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் பிரெத்து வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ். ரெக்டாங்கிள் அப்படின்னாவே லென்த் இன்ட்டு பிரெத்து தான் ஏரியா கண்டுபிடிக்கிறது. அதனால் லென்த்து வந்து 24 cm, பிரெத்து வந்து தெரியாதனால எக்ஸ். கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டயகனல் வந்து 26 cm கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 24 cm, டயகனல் அப்படின்னும் போது 26 cm. இப்போ நம்ம தேவை என்ன அப்படின்னா இந்த பிரெத்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். பிரெத்து தெரியணும் அப்படின்னா இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இது என்ன ட்ரையாங்கிளில் வரும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே பித்தாகரஸ் தியரம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை எழுதியாச்சு. ஏபி ஸ்கொயர் அப்படின்னும் போது 24 cm. அதே போல் பிசி ஸ்கொயர்னால் நம்மளுக்கு தெரியல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஏசி ஸ்கொயர் அப்படின்னா 26 ஸ்கொயர். சரி, அதே போல் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸ்ன்றது என்னன்னா 10. பிரெத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு 10. லென்த் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 24 cm. லென்த் வந்து 24 cm, பிரெத்து வந்து 10 cm. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் L இன்ட்டு பி. அதனால் 24 × 10 போடும்போது 240 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 240 ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏன்றது சரியான பதில். ஆப்ஷன் பியும் தவறு, ஆப்ஷன் சி தவறு, ஆப்ஷன் டியும் தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வியானது ஃப்ரம் த டயக்ராம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் வந்து 30, அதே போல் 45, 60, 20, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைன் வந்து பேரலாக இருக்குது. அதாவது எல் என்ற லைனும் எம் என்ற லைனும் பேரலாக இருக்குது. அதே போல் வந்து அந்த 2 லைனையும் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்சல்னால் இதை வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். இந்த லைனுக்கு வந்து இங்கே டிகிரி வந்து 2xம், அதே போல் இங்கே டிகிரி வந்து 4xம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் தியரம் ஸ்டேட்ஸ் தட் when 2 parallel lines, 2 parallel lines are
கட் பை எ டிரான்ஸ்வர்சல்னால் ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கட் பண்ணுது அப்படின்னா, தென் த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட். அதாவது ஆல்டர்னேட் வந்து இன்டீரியர் ஆங்கிளும் அதே போல் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் வந்து கான்கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை வந்து இங்கே இன்னும் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது PQ அப்படின்ற ஒரு லைனு, அதே போல் RS ஒரு லைனு, இது ரெண்டுமே வந்து என்னென்னா பேரலாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னும் போது LMன்னு எடுத்திருப்பேன். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட். அப்படி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் எந்த ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆங்கிள், அதாவது டபிள்யூன்ற ஆங்கிளும் இங்கே இருக்கிற டபிள்யூன்ற ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே போல் இந்த ஒய், இங்கே இருக்கிற ஒய், இது ரெண்டும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது Z, அதே போல் இங்கே இருக்கிற X இது சேமாக இருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டபிள்யூவும் இசட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரும் அப்படின்றது தெளிவாகவே தெரியும். இந்த ஆங்கிள் Z ஆங்கிளும் W ஆங்கிளும் ஆட் பண்ணும்போது 180. அப்போ இது ரெண்டுமே நம்ம சேம்ன்ற போது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 180 தான் வரும். இப்போ சேம் மெத்தட் வந்து ஒய்யும் எக்ஸும் ஆட் பண்ணும்போது அதுவும் 180. இங்கே இருக்கிற எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது 180. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயம் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் வந்து சமம்னு சொல்லியிருக்கேன். அதாவது 2x. அதே போல் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சமம் அப்படின் போது 4x. இதுதான் நம்ம வந்து இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் தியரம்ஸில் வந்து தெரிஞ்சுக்கின விஷயம். இப்போ அதே போல் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 4xையும் 2xையும் ஆட் பண்ணால் வந்து 180க்கு ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து W + Z அப்படின்னு வச்சுருப்போம். இதை Wன்னு வச்சுருப்போம், இது Zன்னு வச்சுருப்போம். அதனால் W + Zன்னு போது ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுதான் இங்கே பார்த்த விஷயம். சரி, அதே போல் வந்து டபிள்யூன்றது நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குது 4xன்னு வச்சுருப்போம். அதே போல் இந்த பகுதின்றது வந்து 2xன்னு வச்சுருப்போம். அந்த ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்போது 6x = 180 டிகிரி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ x = 30. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எக்ஸோடைய மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ எக்ஸோடைய மதிப்பு வந்து 13 கிடச்சிருக்கு. 13ன்ற ஆப்ஷன் வந்து ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். மற்ற ஆப்ஷன் எல்லாமே தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வியானது, விச் ஒன் கேன் ஃபார்ம் எ ட்ரையாங்கிள் வித் த ஃபாலோயிங் சைட்ஸ். அதாவது கொடுத்துருக்கிற பின்னாடி வந்து சைட்ஸில் ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சைட்ஸில் வந்து எது ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுக்கிட்ட கேட்டிருப்பாங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, த சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட் சைட். 3 வந்து சைடு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த 2 சைடை ஆட் பண்ணுறீங்களோ அது 3வது சைடை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், எந்த 2 சைடை நீ ஆட் பண்ணுறியோ அந்த சைடானது மீதி இருக்க 3வது சைடை விட பெரியதாக இருக்கும், அதாவது கிரேட்டர். உதாரணத்துக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 7 சென்டிமீட்டர் 10 5ன்னு கொடுத்துருப்பாங்க. 7 5 10. இதை நம்ம அப்படியே வந்து போட்டு பார்க்கலாம். 7 5 10. எந்த 2 சைடை ஆட் பண்ணாலும் அந்த இது 3வது விட அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 7 + 5 > 10. கரெக்டாக 12 > 10. ஒருவேளை இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி பார்க்கலாம். 15 + 10 > 7. 15 + 10 அப்படின்போது 20. 15ல் 5 இது. இப்போ 5 + 10 அப்படின்னும் போது கிரேட்டர் தான், அதாவது 15 > 7 கிடச்சிது. மீதி இருக்கிற 2 என்ன அப்படின்னா 7ம் 10ம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் 7 + 10 > 5. இது வந்து இந்த 3த்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதால ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் கீழே கொடுத்துருக்கும். சம் ஆஃப் 2 சைட்ஸ் அப்படின்னும் போது இந்த ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணும்போது 12. அதே போல் தேர்ட் சைடுன்றது 10 cm. அப்போ 10 > 12 > 10. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் வந்து அதாவது இந்த 3 இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது 3 வந்து சைட்ஸ் இருக்குன்னா அந்த சைட்ஸை வந்து சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட் சைடு அப்படின்ட்டு. சரி, ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை ஆப்ஷன் சி எல்லாம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாமே.
ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 4 + 5 > 9. ரெண்டு சைடு ஆட் பண்ணும்போது மூணாவது சைடை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ அதனால் இது > கிடையாது. இப்போ இந்த ஒரு இது செக் பண்ணும்போது இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் வந்து தவறு. சரி, அடுத்ததை செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணுவோம். 3 + 4 > 8. 7 > 8 அப்படின்னும் போது இது ஃபால்ஸு. அதனால் இந்த ஆப்ஷன்லேயே இது வந்து தவறானது முடிவாயிடுச்சு. அடுத்து இதுலேயும் அதே போல் 1.3யும் இந்த 3.5 ஆட் பண்ணும்போது 4.8 அப்படின்னு வரும். 4.8 > 6.2 அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த ஆப்ஷனும் தவறு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் இந்த கணக்கை வந்து போட்ட முடியும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, the product of two two-digit number is 300 and their HCF is highest common factor is 5. Then two numbers are அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர், ரெண்டு 2 டிஜிட் நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அதாவது பெருக்கும்போது நம்மளுக்கு 300 கிடைக்குது. அதோடைய HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் என்ன அப்படின்றதில் கண்டுபிடிக்கணும். HCF வந்து அந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா 5 மல்டிப்ளையில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 5x, அதே போல் செகண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 5y அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் இதில் காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5ன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 5 வந்து பெரிய இது இருக்கும். சரி, இந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 300 சொல்லியிருப்பாங்க. இப்போ 300 அப்படின்னும் போது 5x × 5y போடும்போது 25xy = 300. ஸோ xy = ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா 12 கிடைக்குது. இப்போ அந்த வேல்யூ எக்ஸ் என்ன இருக்கும், ஒய் என்ன இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். the possible values of x and 12. இப்போ எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது 1, 12, 2, 6, 3, 4. இதை நீங்கள் 12, 1ன்னு கூட எழுதிக்கலாம், 6, 2ன்னு கூட எழுதிக்கலாம், 4, 3ன்னு கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் தான் வந்து அந்த எக்ஸும் ஒய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா 5x, 5y அப்படின்றது சொல்லியிருப்போம். அந்த ஆரம்பத்துலேயே அந்த நம்பர் வந்து எந்த வடிவத்தில் இருக்குன்னா 5x and 5yன்னு இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒவ்வொரு நம்பராக அப்ளை பண்ணி பார்ப்போம். அதாவது 5 × 12. அப்போ இது என்ன வரும்னா 5, 16. 5, 2, 5 × 6. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 10, 30. அதே போல் 5 × 3, 15, 5 × 4, 20. இப்போ நம்மளுக்கு வந்து 3 பாசிபிள் வந்து கிடச்சிருக்கு. இந்த 3 பாசிபிள் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கேள்வியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா 20, 15 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 150 அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன், அதாவது கேள்வியில் கொடுத்துருக்குறது. அடுத்து வந்து 10, 30, 30, 10. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது 5, 60 அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே இல்லவே இல்லை. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10, 30 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதே போல் 15, 20ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து அவசரத்தில் வந்து ஏதாவது ஒன்று மார்க் பண்ணிவிடுவோம், இல்லை கேள்வி தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிப்போம். கேள்விலாம் தப்பு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருப்போம்னா HCF வந்து 5, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த ரெண்டு எண்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எது 5 இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 4 × 5, அதாவது 3 × 5 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 × 5. இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5, இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ HCFன்றது 5 தான். ஆனால் இதில் நம்ம எழுதும்போது என்ன எழுதலாம் அப்படின்னா 1 × 10 அப்படின்னு எழுதலாம், 3 × 10. இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 10 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது.
அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, 2 நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்கணும், 5 தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 5ன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். அதே போல் 10,30 தப்பு, அதே போல் 30,10 தப்பு தான். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 15,20ன்றது தான் இந்த ஆப்ஷனு. அது 20 × 15 20,15 கூட எழுதலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்த ஒரு கேள்வி, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8th term அண்ட் த 7th term இன் த லூகாஸ் சீக்வன்ஸ். இந்த பேர் கொஞ்சம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8th term அண்ட் 7th term இன் த லூகாஸ் சீக்வன்ஸ். லூகாஸ் சீக்வன்ஸில் 8th termக்கும் 7th termக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, லூகாஸ் வந்து சீக்வன்ஸுடைய ஜென்ரல் வடிவத்தை பார்த்துடலாம். ln = என்னுடைய மதிப்பு 0, அதே போல் n = 1 இருந்ததுன்னா 1, n = 0 வந்தால் 2, n > 1 இருந்தது அப்படின்னா ln-1 + n-2. இது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபிபோனாக்கி சீரிஸ் இருக்குது பாருங்கள், அந்த வடிவத்தில் தான் இதுவும் நம்ம எழுத போகிறோம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்னுடைய மதிப்பு 0 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபிபோனாக்கி சீரிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு n வந்து 0வும் அடுத்த n 1ம் இருக்கும். ஆனால் இதனுடைய வந்து n0 2, அதே போல் n = 1 அப்படின்னா 1. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபிபோனாக்கி சீரிஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதை ஆட் பண்ணும்போது 1, இது 2, இது 3, இது 5, இது 8. இதே போல் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். இதுதான் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா ஃபிபோனாக்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது 13 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே வந்து லூகாஸ் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் நம்பர் வந்து 2, அடுத்த நம்பர் வந்து 1 இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணும்போது 3, இதை ஆட் பண்ணும்போது 4, இது 7, அதே போல் அடுத்து இதை ஆட் பண்ணும்போது 11, அடுத்து 18, அடுத்து 29, நெக்ஸ்ட்டு வந்து 47, அடுத்து அப்படின்போது 70, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 76. இப்போ இந்த எண்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் வந்து நமக்கு கேட்டது வந்து 7th term 8th term. 7th term என்ன அப்படின்னு பார்க்கும்போது 29ம் 8th term பார்த்தோன்னா 47 இருக்குது. அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. லூகாஸ் நம்பர் என்ன அப்படின்றதில் இதில் எழுதியிருப்பேன். இதில் வந்து 7th term 8th termனா இது 0 1 2 3 4 5 6 7 8. 7th term 8th term வந்து 29 47. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 47 - 29 அப்படின்னும் போது 18. இப்போ 18 தான் கரெக்டான ஆன்சர். 18 அப்படின்றது இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, if two sides of the triangle are 3 cm and 4 cm கொடுத்துருப்பாங்க, then third side என்னவாக இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஒன்று இருக்கும். அந்த 3 சைடு கொடுத்துட்டு அதில் வந்து எது வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணாதுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 சைடு கொடுத்துட்டு 3வது சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிளில் இருக்கிற 2 சைட்ஸை கூட்டணும் அப்படின்னா அது 3வது சைடை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது. அதில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 3 + 7. ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணுவோம். 3 + 7 > இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதை விட இது அதிகமாக தான் இருக்கணும். அப்படி நம்ம இதை 15 போடும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தவறு. அடுத்து வந்து 3 + 4 > 1 கரெக்டாக. அப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். அடுத்து ஃபைனலாக பார்ப்போம். அடுத்து 3 + 4 > 5. 7 > 5. அப்போ இந்த ஆப்ஷனும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிஎஸ்சியும். அடுத்து 3 + 4 > 7 அப்படின்போது இது இல்லை. அப்போது இந்த 2 ஆப்ஷனும் வந்து இல்லை அப்படின்றதுக்கு நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
1 சென்டிமீட்டராக இருக்கலாம் அல்லது 5 சென்டிமீட்டராக இருக்கலாம். அதை நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணிடுவோம். 3, 4, 1 பி ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 + 4 ஆட் பண்ணும்பொழுது 7 greater than 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்த ஆப்ஷனில் வந்து 3 + 1 ஆட் பண்ணுவோம். 3 + 1 greater than 4 அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏன்னா வந்து ரெண்டுமே ஈக்குவல். அதனால் இங்கேயே அந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆப்ஷன் வந்து பியும் வந்து தவறு. இப்போ ஃபைனலாக வந்து ஆப்ஷன் வந்து சியை செக் பண்ணிவிடுவோம். 3, 4, 5 அப்படின்னு எடுத்துருப்போம். 3 + 4 ஆட் பண்ணும்போது greater than 5 கரெக்டு தான். சரி, 3 + 5 ஆட் பண்ணுவோம், greater than 4, இதுவும் கரெக்டு தான். சரி, பேலன்ஸ் இருக்கிற 5 + 4 ஆட் பண்ணும்பொழுது greater than 3. இது மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட் படி. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட். அடுத்து, from a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting heart card. இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக் கேள்வி தான். டோட்டல் கார்ட்ஸ் இன் எ பேக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், 52 கார்ட்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், அதாவது அந்த மொத்தம் 52 கார்ட்ஸ்லேயும் வந்து ஹார்ட் வடிவத்தில் இருக்கிற கார்டு. நீங்கள் வந்து கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வடிவத்தில் வந்து ஒரு கார்டு இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலரில் இருக்கிற அந்த ஹார்ட்டின் கார்ட்ஸ் வந்து 13 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது வந்து ஒரு 52 வந்து 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா அதில் வந்து 13 வந்து ஹார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி அப்படி என்னென்னா, மொத்தம் 32 கார்டில் வந்து ஹார்ட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு 13 இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4. சரி, 1/4 தான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான. அடுத்து பார்க்க போகிற கேள்வியானது, இஃப் P is the midpoint of A and B and Q is the midpoint of AC, which one of the following is wrong? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் வந்து எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏபிசின்னு வச்சுருப்பாங்க, இடையில வந்து ஒரு PQ அப்படின்ற ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு Pன்றது என்னென்னா இந்த ஏபியோடைய மிட் பாயிண்ட்டு, அதே போல் இந்த Qன்றது ஏசியோடைய மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஏபிசி ஆனது வந்து ட்ரையாங்கிள் ஏபிக்யூ, அதாவது ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் ஏபிக்யூ ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து ஆங்கிள் சொல்கிறாங்க. ஆங்கிள்ன்றது ஏபிக்யூ, இந்த பியோடைய ஆங்கிளும், அடுத்து வந்து ஆங்கிள் ஏபிசியுடைய ஆங்கிள் வந்து இதில் பியும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும் சிமிலர் தான். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான். அடுத்து இது கரெக்டு. அதே போல் ஆங்கிள் ஏக்யூபி, ஏசிபி, இது ரெண்டும் சிமிலராக கேட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த ரெண்டு ஆங்கிளும் சிமிலர் தான். இப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டு. அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, PQ = 2BC அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தவறான ஆப்ஷன். அது இந்த 3 ஆப்ஷனும் கரெக்டு. இதில் வந்து தவறு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். இது வந்து என்னென்னா PQ, இந்த PQ ஆங்கிள் வந்து BCயோட வந்து PQ = 2 × BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா இந்த BC அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தான் இதுதான் அதிகமாக இருக்குது, பட் வந்து இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்க சொல்லியிருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா PQ = 2 × BCன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது முற்றிலும் தவறு. ஸோ ஆப்ஷன் வந்து இந்த 3 ஆப்ஷன் வந்து கரெக்டு. இதில் வந்து இதுதான் தவறு. அப்போ எது தவறு அப்படின்னா டி, இந்த டின்ற ஆப்ஷன் தான் தவறு. ஏன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதுதான் தவறான பதில். தவறான பதில்னால் இதுதான் நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக் தான், அதனால் இதை வந்து அப்படியே உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற அந்த வீடியோஸில் வந்து பேட்ச் வந்து என்ன அப்படின்னா 12ஆம் தேதி நடந்த எக்ஸாம். அதாவது இந்த TNT 2022 வந்து இந்த பேப்பர் 2 ஆனது நிறைய வந்து பேட்ச் வைஸாக நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 12/2/2023 ஃபோர்நூன் பேட்ச் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
இதில் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்ட் 2 உடைய வீடியோ. இதே போல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா 6ஆம் தேதி நடந்த எக்ஸாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 6/2/23, அதே போல் 6/2/23, அதே போல் 12/2/23. இதனுடைய வந்து AN/FN இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 இதுக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ஃபோர்நூன் வந்து இதுவும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 12/2/23 இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்தது வந்து பார்ட் 2 உடைய வீடியோ. அதாவது இது வந்து என்ன அப்படின்னா FN. இதே போல் அடுத்து வேறு ஏதாவது பேட்ச் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து அடுத்து வந்து டிஎன்பிசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னா அதில் இருக்கிற மேக்ஸ் கேள்விகள் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷனோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.